ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம தனியாக கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே வச்சுடுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தா பார்க்கவும் அழகாக இருக்கும். எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்ந்து குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஆப்பிள் 2, மாதுளை 2, திராட்சை இது விதை இல்லாதது, இதில் போடுறதுனால விதை இல்லாத திராட்சையாக சேர்த்துக்கலாம். மாம்பழம் 1, கஸ்டர்ட் செய்கிறதுக்கு எல்லோ வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர், ஜீனி 1 கப், பால் 1 கப். பால் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம சூடு வரும்போதே நம்ம அந்த கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்தே நம்ம கொதிக்க வச்சிட்டோன்னா நமக்கு கட்டிப்படாது. 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுட்ரு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் பாலுக்கு 2 கப் கஸ்டர்ட் பவுடர் போதும். 1/2 லிட்டர் எடுத்தால் இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் எடுத்தால் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். இது அடி பிடிக்காமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இதில் சீனி சேர்த்துடலாம். நல்லா நமக்கு கூலாகி வந்து நல்லா கொதித்து வருது. கொதித்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கூல் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதையெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். திராட்சையும் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். என்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கஸ்டர்ட் பவுடர் நமக்கு ரெடியாக ஆறி கரெக்டாக இருக்குது. நம்ம ஃப்ரூட்ஸில் சேர்க்குற மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்துடலாம். ஆப்பிள் போட்டாச்சு. மாம்பழம் சேர்த்துடலாம். திராட்சை சேர்த்தாச்சு. நம்ம கஸ்டர்ட் பவுடரை இப்போ சேர்த்துடலாம். நம்ம கூல் பண்ணி வச்சுருக்குறோம், கஸ்டர்ட் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு கிளறிட்டு அடுத்தது மாதுளையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம சுகர் அதில் பால்லேயே போட்டு நம்ம காய்ச்சிட்டோம் கஸ்டர்ட்லேயே, அதனால் அந்த சுகர் நமக்கு போதும். தேவையான சுகர் அப்போயே போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுலாம். நல்ல இனிப்பாக வேணும்னா இன்னும் 1.5 கப் 2 கப் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நமக்கு கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் சர்வ் பண்ணலாம். அதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல்களில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்துள்ள ஒரு கஸ்டர்ட் நமக்கு கிடச்சிருது. சாப்பிடவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம சும்மாவே வச்சோம்னாலும் நல்லா அது அப்படியே ஜில்லுண்டு ஆகி நமக்கு சாப்பிட கிடைக்கும். கூலிங் வேணான்னு நினைக்கிறவங்க சும்மாவே வச்சு சாப்பிட்லாம், நமக்கு ரெடி ஆகிடும். சூப்பரான கஸ்டர்ட், ஃப்ரூட் கஸ்டர்ட் நமக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.